அண்டர் கிரவுண்ட் பியூட்டி பார்லர். தேவிப்பள்ளி அப்படின்னு ஒரு குக்கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல எல்லாருமே விவசாயம் பண்றவங்க தான். சாயி அப்படிங்கிறவரு படிக்கும் போதே மானசா அப்படிங்கிற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. மானசா எப்பவுமே கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து தன்னோட அழக பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு, தேவதை வம்சம் நீயோ தென்னிலா அம்சம் நீயோ, எவ்வளவு அழகா பிறந்திருக்கடி, மிஸ்ஸஸ் ஆகி மிஸ் பண்ணிட்ட, இல்லனா நீ மிஸ் இண்டியா இருப்படி. என்ன பண்றது, உன்னோட தலையெழுத்துல இப்படி எழுதி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சாய் வந்து, என்ன மேடம் கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க? அது என்னோட அழக பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன இருக்காங்க? அப்படின்னா நான் அழகா இல்லையா? அழகா இல்லாத என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அம்மா தாயே, நான் ஏதோ வாய் சும்மா இல்லாம சொல்லிட்டேன். சரி சரி, நான் அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில கிளம்பிட்டான். அவன் அப்படி போன உடனே மானசா, நானா அழகு இல்ல காமிக்கிற இரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பக்கத்து வீட்டுல இருந்த லதா கிட்ட வந்து, ஆமாண்டி லதா, இந்த ஊர்ல பியூட்டி பார்லர் இருக்கா? சத்தம் போட்டு சொல்லாதடி, சத்தம் போட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மானசா ரொம்ப ஆச்சரியமா, பியூட்டி பார்லர் டி அப்படின்னு இன்னொரு வாட்டி கத்தி சொன்னா. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லதா, ஐயோ கத்தி கத்தி சொல்லாதடி, என் வீட்டுக்காரு கேட்டாருன்னா என்ன அவ்வளவுதான் தோடு உரிச்சு தொங்க போட்டுருவாரு. சரி சரி சொல்லு. ஐயோ இந்த ஊர்ல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. என்னது இல்லையா? இதுக்காக பட்டணத்துக்கு தான் போகணும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பட்டணத்துல தான் போய் பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அது எதுக்கு? இந்த ஊர்லயே ஒண்ணு வைக்கலாம்ல. இந்த ஊர்ல வச்சா இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிறதுக்கே சரியா இருக்குன்னு வைக்க விட மாட்டாங்க. இது என்னமோ நல்லா இருக்கே. சரி சரி வெளியில போலாம், வரியா? என்னது இப்பவா? எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. இப்போ இல்லடி, நாளைக்கு. சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வெளியில போய் அங்க இருக்கிற பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் ஐப்ரோஸ்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. அப்ப லதா, கொஞ்ச நேரத்துக்கே முகமெல்லாம் சூப்பரா மாறிடுச்சுல்ல? அதுதாண்டி பார்லர் யூசேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நம்ம ஊர்லயும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இருந்தா என்னடி, இருந்தா நாமளே ஒண்ணு வைக்கலாம். அட இந்த ஊர்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்களாடி? அட ஒத்துக்கலன்னா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மானசா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க என்னடி பட்டணத்துக்கு போய் அப்படியே ஆளே மாறி போய் வந்திருக்க, என்னடி பண்ணாங்க? அதெல்லாம் இப்போ எதுக்கு, நான் இந்த ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அட இது என்னது இது, சரி சரி வெயி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். லதா அதே மாதிரி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் நின்னா. லதாவை பார்த்தா லதாவோட ஹஸ்பண்ட், அட யாருமா நீ, வீட்ல என் பொண்டாட்டி இல்ல. அட என்னங்க, நான் தான் உங்க லதா. அட என்னடி இது அவதாரம், காலையில போகும்போது நல்லா தானடி இருந்த, இப்போ என்னடி ஆச்சு உனக்கு? அது பியூட்டி பார்லருக்கு போனேன். பியூட்டி பார்லரா? யார கேட்டடி போன அப்படின்னு கொஞ்சம் கத்தி சொன்னாரு. லதா அதுக்கு பயப்படாம, யார என்னது கேட்கணும், நானே தான் போனேன் அப்படின்னு சொன்னா. உடனே லதாவோட ஹஸ்பண்ட் அவ கிட்ட வந்து, ஆரா போனதுதான் போன, ரொம்ப அழகா இருக்கடி அப்படின்னு சொன்னா. அதுக்கு லதா ரொம்ப வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா. என்னங்க, நம்ம ஊர்ல பியூட்டி பார்லர் வைக்கலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன எதிரியது நினைக்கிறேன்னு சொல்ற, வேற யாரு இருக்காங்க உன் கூட? அட நம்ம பக்கத்து வீட்டு மானசாங்க, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க தான் பேசணும். அட வைங்கடி வைங்க, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மானசாவும் லதாவும் நினைச்ச மாதிரியே ஊர்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பார்த்தாங்க. ஓபனிங் பண்ணோம் அப்படின்ற டைம்ல அஞ்சி அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊர் நாட்டாம கிட்ட வந்து, ஐயா ஐயா பெரிய தப்பு நடக்குதுயா, பெரிய தப்பு நடக்குது. நான் இங்க இருக்கும்போது எப்படா தப்பு நடக்கும்? இந்த ஊர்ல தப்பானாலும் சரி சரியானாலும் சரி அதை நான் தான்டா செய்யணும். அடே எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து ஊர்ல பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்றாங்க ஐயா. பியூட்டி பார்லரா? நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஊர்ல பியூட்டி பார்லர் எவன்டா ஸ்டார்ட் பண்ணது? நாளையில இருந்து எவன்டா வேலைக்கு போவான்?
உடனே அதை நிறுத்தணும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க. மானசா, லதா அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பியூட்டி பார்லரை ஓபன் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இதுக்குள்ள இந்த நாட்டாமா வந்து, டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. எவன்டா அவன்? இந்த ஊரு நாட்டாமமா. ஐயோ நாட்டாம, நீங்களா? அட நான் தான். சரி, யார கேட்டு நீங்க பியூட்டி பார்லர் ஓபன் பண்றீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த ஊர்ல பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாரு. இதுக்குள்ள லதாவோட ஹஸ்பண்ட் வந்து, அட நாட்டாமா ஐயா, இந்த ஊர்ல பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பியூட்டி பார்லர் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற எங்கேயாவது வைக்க சொல்லு, அவங்க இஷ்டம். அப்படின்னா பொம்பளைங்களா, நீங்க இந்த ஊருக்குள்ள வைக்காதீங்க, இந்த ஊருக்கு கீழே, பூமிக்கு கீழே வைங்க. யாரும் உங்களை ஒன்னும் சொல்ல முடியாது. பூமிக்குள்ளையா? அண்டர் கிரவுண்ட் பியூட்டி பார்லரை வைங்க. நல்லா அழகா ஆகுங்க. நீங்க மட்டும் அழகா இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மிஸ் வில்லேஜ் பியூட்டி கான்டெஸ்ட் கூட வைக்கலாம். அதுல ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கூட இருக்கு. என்ன சொல்றீங்க நாட்டாம? கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க. மானசாவும் லதாவும் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட்ல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் அந்த பியூட்டி பார்லருக்கு கியூ கட்டி நின்னு போறாங்க. முகத்துல என்ன வழிஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரியா இருக்கவங்க உடனே பியூட்டி பார்லர் போய் நல்லபடியா ஆனதை பார்த்த அந்த ஊரு நாட்டாம, நான் சொன்ன மாதிரியே உங்க எல்லாருக்கும் பியூட்டி கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன், ஜெயிச்சவங்களுக்கு நல்ல பரிசு கூட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பியூட்டி கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஜெயிச்சவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி மானசாவையும் லதாவையும் வேணான்னு சொன்னாலும் அந்த ஊர்ல இருக்கவங்கள வச்சு இந்த பியூட்டி பார்லரை ரன் பண்ணாங்க. நமஸ்காரங்க, நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்தை. ஹாய், நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக. இனிமே உங்க எல்லாரையும் குஷிப்படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க. உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லன்னா மருமகளை பிடிக்குமா? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க. பாத்துக்கிட்டே இருங்க மகா டிவி.